சிஸ்டர் இப்படி இது கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு தான். ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஆனால் 12 நாளில் இவ்வளோ எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற டவுட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டே நான் வராததுனால செகண்ட் டே தேர்ட் டேலேயே எனக்கு ஓகே நம்ம கற்றுக்குப்போம் அப்படின்ட்டு. எனக்கு செல்ஃப் ஹேர் டூ கூட பண்ண தெரியாது உண்மையாக சொல்லலாம். நேற்று மாடலுக்கு போட்டு பார்த்தா நம்மளும் பண்ணோம் அப்படின்ட்டு நம்மளும் இவ்வளோ கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதே நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு போஸ்ட்டு பேஜ் எல்லாமே பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி கற்றுக்கிட்டா அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணேன். வீட்டில் கேட்டேன் 12 நாள் நீ என்னத்தை கற்றுப்பேன்னு கேட்டாங்க. அப்புறம் பரவாயில்ல நான் கற்றுக்கிறேன்னு சொல்லி சரி ஓகே உன் இஷ்டம்னு சொல்லி அனுப்புனாங்க. வந்ததை இப்போ மேக்கப்னு என்னென்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாதிரி தங்குறதுக்குமே எல்லாமே வசதியாகவும் இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். நாங்கள் வீடு மாதிரி தான் நினச்சோம். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே விட்டுட்டு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது என் பேர் நூருல் நஜீரா. நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். நீங்கள் போடுற மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மேக்கப்பில் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. மேக்கப்பில் 0வாக தான் இருந்தேன். அப்புறம் நீங்கள் கிளாஸ் எடுக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி ஓகே நம்ம போய் 12 டேஸில் வந்து கற்றுக்க முடியுமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. போய் நம்ம பேசிக்காவது தெரிஞ்சுட்டு வருவோம். ஏன்னா மேக்கப்பில் நான் 0வாக இருந்தேன். சரி பேசிக்காவது போய் தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். இப்போ நான் 12 டேஸில் வந்து A to Z ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு போர்ட்ஃபோலியோ டேல தான் தெரிஞ்சு மாடலுக்கு போட்டதுக்கப்புறம் ஓகே நம்மளும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம், நம்மளுக்கும் வந்துருச்சுன்ற ஒரு இது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வரப்பே என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் அனுப்புறாங்க. ஓகே உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு வா, அது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நேற்று வந்து மாடலை பார்த்துட்டு வந்து ஓகே நஜ்லா மேம் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க, உனக்கும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என்னை விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க.